வெரி சிம்பிள். ஹலோ ஹலோ, நான் தான் சயின்டிஸ்ட் ராமன் பேசுறேன். ஆமா, நீங்க யார் பேசுறது? குட் மார்னிங் சார். நான் தான் கலைக்கதிர் உஷா பேசுறேன். ஹலோ ஹலோ, how are you? கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ, எல்லாம் உங்களால தான். ஆமா, எத்தனை நாளைக்கு தான் போன்ல பேசிருப்பீங்க? எப்போ உங்க முகத்தை காட்ட போறீங்க? இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock உங்களால பனங்கல் பார்க் வர முடியுமா? நான் வெள்ளை புடவை, வெள்ளை ஜாக்கெட், தலையில ரெட் ரோஸ் வச்சிருப்பேன். சரி, எல்லாம் சொல்லிட்டீங்க. அப்படியே உங்க வயசு சொல்லிட்டீங்கன்னா கண்டுபிடி வசதியா இருக்கும். வயசா 62. என்னங்க இது? அத திருப்பி போட்டா என்ன வரும்? அதான். ஓஹோ, 326. நான் கண்டிப்பா வந்துருவேன். ஓகே, வந்துடுறேன். மறக்காம நீங்க வந்துருவீங்களா? நீங்க மறக்காம வாங்க சார். தேங்க்யூ, பாய். ஓகே, வந்துடுறேன், பாய். மணி 6:10 ஆச்சு. வெள்ளை புடவை, வெள்ளை ஜாக்கெட், அப்படி ஒருத்தரையும் காணுமே. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வெள்ளை புடவை, வெள்ளை ஜாக்கெட், ஆனா தலையில சிவப்பு ரோசாவை காணுமே. ஒருவேளை கீழே வந்திருக்குமோ? வயசு 26 சொன்னாங்க. இது 26 இல்ல, 62 இல்லையே. நடுத்தரமால இருக்கு. எதுக்கு சந்தேகம்? கேட்டு பாத்துருவோம். மேடம், தலையில சிகப்பு ரோசா வச்சிருந்து கீழே வந்துருச்சா? ஸ்டூபிட். கரெக்ட், தலையில சிவப்பு ரோசா, வெள்ளை புடவை. ஐயோ, ஜாக்கெட் மாறி போச்சே. என்னடா இது? ஒண்ணு இருந்தா ஒண்ணு மாறுதே. எதுக்கும் கேட்டுருவோம். உள்ளே புள்ளிமான், வெளியே வெள்ளைமான். பாத்தி முறைக்குது, உதைக்குமோ? வீட்டு விட்டு வரும்போது எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி தான் வந்தீங்க. ஆனா இந்த ஜாக்கெட் மாத்திரம். ஏங்க, இந்த வெள்ளை ஜாக்கெட் லாண்டரி போட்டீங்களா இல்ல மறந்து போட்டு விட்டீங்களா? இடியட். நல்ல வேலை, இன்னும் யாருக்கிட்டையும் உதவாங்காம இருக்குமே. ஐயோ, நம்ம நிலைமையை பாத்தியா? திருவிழா நாகேஷ் மாதிரி ஆயிட்டுமே. நம்ம சீதா வெள்ளை புடவை, வெள்ளை ஜாக்கெட், தலையில சிவப்பு ரோசாப்பூ. ஒருவேளை இவதான் போன் பண்ணிருப்பாளோ? சீச்சி, இவளுக்கு அது இந்த அளவுக்கு அறிவு. நம்மள போய் முட்டாளுன்னு சொல்லவில்ல. பாக்குறது பாரு, கல்லூரி மங்க மாதிரி. வந்து ஏண்டி எப்படி இருக்கன்னு கேட்டா குறைஞ்சா போயிடும். எஸ்கே ரகுராமன், எஸ்கே ரகுராமன், எஸ்கே ரகுராமன். சீதா, சீதா, சீதா. நீங்க 2 பேரும் 1 வருஷம் பிரிஞ்சிருந்தது உண்மைதானே? ஆமா சார். இனி பிரிஞ்சிருக்க போறீங்களா இல்ல 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையா வாழ போறீங்களா? அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. ஆமா, உங்க முடிவு என்ன? என்னால சேர்ந்து வாழ முடியாது. Because I am a fool. I am a fool. I am a fool. Yes. மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவனோடு ஒரு பெண் சேர்ந்து வாழ்வது என்பது எந்த அளவுக்கு சாத்தியப்படாத ஒன்றோ, அதை போல் ஒரு முட்டாளோடு சேர்ந்து வாழ்வதும் சாத்தியப்படாத ஒன்று என்று இந்த கோர்ட் ஒத்துக்கொண்ட காரணத்தால் என்னை போன்ற முட்டாளும் இந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ்வது என்பது முடியாத ஒன்று. So I need divorce, Your Honor. இந்து திருமண சட்டம் 13(1)A பிரிவின்படி இந்த வழக்கில் ஜுடிஷியல் செப்பரேஷன் வழங்கிய பின்னும் கணவன் ரகுராமன் விவாகரத்து கோருவதால் இந்த கோர்ட் இவர்களுக்கு விவாகரத்து வழங்குகிறது. எனக்கு என்ன விட்டு போயிடாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. நான் செஞ்சது தப்புதான், தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. என்ன விட்டு போயிடாதீங்க. இத பாரு, நீ எவ்வளவு அழுதாலும் சரி, கெஞ்சாலும் சரி, கோர்ட்ல ஜட்ஜ் என்ன தீர்ப்பு சொன்னாரோ அதான் என் முடிவும்.
பொண்ணு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்க கல்யாண ஊர்வலத்துல வண்டி ஓட்டுனதே நான் தான். அன்னைக்கு உங்க வீட்டு உப்பத்தினதுனால உரிமையோடு சொல்றேன், என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணை இப்படி தவிக்க விட்டுட்டு வர்றது ரொம்ப தப்பு தம்பி. நீங்க இன்னைக்கு இவ்வளவு பேரும் புகழமா இருக்கீங்களே, அதுக்காக அந்த பொண்ணு எத்தனை கோவில் குளம் ஏறி இறங்கி இருக்கும் தெரியுமா? அவ கோவில் குளம் ஏறி இறங்குதான் உங்களுக்கு தெரியும். ஆனா அவ மனசே ஒரு கோவிலுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை சரியா புரிஞ்சுக்காதது என்னோட தப்புதான். ஒரு நாள் உன் கூட வாழ மாட்டேன்னு சொன்னதுக்கு உன்னால தாங்கிக்க முடியலையே. உன்னை விட்டு ஒரு வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்திருக்கேனே, என் மனசு என்ன பாடுபட்டுன்னு யோசிச்சு பாத்தியா? ஒருத்தன் யாரு வேணாலும் புரிஞ்சுக்காம போலாம், ஆனா கட்டின பொண்டாட்டியே புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நம்ம வாழற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். இன்னைக்கு இந்த கோர்ட்டுனா நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் கொடுத்துக்கலாம். ஆனா நாளைக்கே நம்ம 2 பேரும் ஒரு பிள்ளையார் குலப்பத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த கோர்ட்டு தடுக்க போகுது. என்ன புரியலையா? நாளைக்கே நம்ம 2 பேருக்கும் புதுசா பிள்ளையார் கோயில கல்யாணம்.